சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு இங்க பாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேளு எப்படி இருக்கீங்க? முத்தாக்குடு எல்லாருக்கும் முத்தாக்குடு. அது யாரு? நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் எல்லாத்தையும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று. நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ப்ரமோஷன் எடுத்துருக்கு. இது வந்துட்டு நாங்கள் ஒரு 1 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி தான் ஆர்டர் கையில் கிடச்சிருக்கு. ப்ரைவேட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இது அவங்களுக்கு வந்துட்டு 5 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 வருஷமாக நாங்கள் இதை எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ வரும், இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் வரும்னு சொல்லி அது இந்த மாதம் தான் வந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. சரி, நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, அவங்களுக்கு வீட்டிலே ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுதான் சரி, ஸ்வீட் செய்யறதோடு சேர்த்து அவங்க வீடியோக்குள்ளே வருவாங்களா என்னன்னு தெரியல. சரி, அதுக்காக வந்து இன்றைக்கி நான் காஜு கட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரே ஸ்வீட்டு கேசரி, ஜாமுன், ஹல்வா அது மாதிரி பண்ணி கொடுக்குறத விட சரி இன்றைக்கி வந்துட்டு காஜு கட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் அப்படி எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்துட்டு அதே 100 கிராம் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் ரொம்ப யூஸ் ஆகாது. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வந்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வெளியில் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டாதீங்க, ரொம்பவும் அரைச்சிடாதீங்க. அதில் உள்ள எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிடும். எண்ணெயெல்லாம் வெளில வந்துடும். அது வந்து சரி வராது. லைட்டாக குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. நான் அரைச்சி காமிக்கிறேன். சரி, அதில் சேர்த்தாச்சு, அரைச்சிக்கிறேன். நான் பொடி பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு சுற்று கூட போயிட்டு தம்பி இது பண்ணதும் அதுட்டு கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ட்ரை பண்ணால் நல்லா தான் வந்துச்சு. கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்துட்டு 100 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் எடுத்த கப்லேயே வந்துட்டு நான் 1/2 கப் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம், நான் 1.5 கம்பி பதத்துக்கு வந்துட்டு நம்ம இதை பாகா எடுத்து காய்ச்சிக்கலாம். இங்கே எடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது மாதிரி ட்ராப்பாக வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். கையில் வந்து தொட்டு பார்த்தாக்கா ஒரு கம்பி பதம், நான் 1.5 கம்பி பதம் வரணும். இப்போ வந்து இதில் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ முந்திரி பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இலகலாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னாக்கா இறுகிடும். ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது வந்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
இல்லை அப்படினாலும் அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளறி விடுங்க. நம்ம அந்த கொரப்பாக இருந்துச்சுங்களா, எண்ணெய் வெளில வந்தது, அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விடுறேன். 1 ஸ்பூன் தான், அதுக்கு மேலே கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்லா இதாக வரும். மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டு பார்த்தாக்கா வந்துட்டு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். அதை கிளறிட்டு நிறுத்திடலாம் அடுப்பை. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. இது உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வந்துட்டு ஓரளவுக்கு ஆறிருக்கு. ரொம்பலாம் ஆறல, சூடாக தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம தண்ணியை தொட்டு லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. அப்போ தான் வந்துட்டு தேய்க்கிறது நல்லா சாஃப்டாக வரும். மாவு வந்துட்டு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. காஜு லைட்டாக தண்ணி தொட்டு பிசைஞ்சுப்போம். அது கொஞ்சம் ஆறிச்சினாலும் வந்துட்டு நமக்கு இது உதிரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ சூடாக இருக்கும்போது வந்துட்டு நம்ம மாவு இதை வந்துட்டு பிசைஞ்சால் தான் இந்தளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. முந்திரி இல்லையா, எவ்வளோ காஸ்ட்லி, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். நான் தம்பி அழுதுச்சின்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு போயிட்டேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி தொட்டு பிசைஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வானலில் வந்துட்டு செட் ஆகலை. பாருங்க, உதிரியாகவே இருக்குது, உதிரியாக ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பேப்பரில் மாதிரி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதில் கொஞ்சம் தண்ணி தொட்டு பிசைஞ்சு பார்க்கலாம். என்னப்பா அது வேணா, போ வரேன், போ தரேன், போ வரேன். தம்பி கூடாது, போ. அம்மா மாஷா ஓடு போ. ஓ, என்ன வேணும்? தம்பிக்கு கொஞ்சம் ஸ்வீட்டே பிடிக்காது. கரெக்டாக ரெடியாக இருக்குது இப்போ பதம். வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம நேரடியாக வச்சு தேய்க்கிறோம்னாக்கா அந்த கட்டையில் உள்ள இது வந்து அந்த கேக் ஷேப்பை மாற்றும். அதனால் கொஞ்சம் அதனால் பேப்பர் மடித்து விட்டு தேய்க்கிறேன் நான். என்னப்பா என்னது என்னது இன்னொருத்தர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா செய்கிற, என்ன செய்கிற அங்கே, என்ன செய்கிற சொல்லு.
உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப் போடலான்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கரெக்டாக வருதான்னு தெரியல, பார்ப்போம். ஏதாவது நம்ம ஷேப் இல்லாதனா வந்துட்டு மறுபடியும் தேய்ச்சி விட்டு ஷேப்பாக எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஷேப் கிடச்சிருக்கு. எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ நாள் செஞ்சதே இது வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு இப்படி ஒரு 12-13 பீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன், 100 முந்திரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நான் காமிக்கிறேன் எல்லாம் காலியானதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.